ஈரோடு அவல் பூந்துறை சாலையில் பர்னிச்சர் கடைக்குள் புகுந்த குரங்கை பிடிப்பதில் கால தாமதம் ஏற்பட்டதால் அந்த குரங்கு 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை சேதம் செய்துவிட்டு தப்பிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதாசிவம். வணக்கம் சதாசிவம். தற்போது இந்த குரங்கை பிடிக்க வனத்துறை சார்பில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய என்ன கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள்? வணக்கம். அதாவது ஈரோடு அவல் பூந்துறை செல்லும் சாலையில் மூலப்படை பகுதியில் செந்தாமரை என்பவர் பர்னிச்சர் கடை ஒன்றை கடந்த 10 வருடங்களாக அதே பகுதியில் நடத்தி வருகிறார். இந்த கடையில் தற்போது நிகழ்ந்துள்ள சம்பவம் என்பது அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. அது என்னவென்று பார்த்தோம்னால், நேற்றைய தினம் கடையில் புகுந்த ஒற்றை குரங்கு குறித்து பிடிப்பதற்காக தீயணைப்பு மற்றும் வனத்துறையினரிடம் கடையின் உரிமையாளர் செந்தாமரை தொடர்பு கொண்டுள்ளார். தீயணைப்பு துறையினர் வருவார் என்றும் தீயணைப்பு துறையினர் வருவார் என்று வனத்துறையினர் வருவார் என்று தீயணைப்பு துறையினரும் கடையின் உரிமையாளரும் தெரிவித்ததால் அவர்கள் வருவதற்கு முன்பதாகவே கடையில் இருந்த மேற்கூரைகள் மற்றும் பெட்டு அப்புறம் பர்னிச்சர் உள்ளிட்ட பொருட்களை அந்த ஒற்றை குரங்கு நீண்ட நேரம் கடையை சேதப்படுத்தி விட்டு தீயணைப்பு துறையினர் ஒரு வழியாக வருவதற்குள் அந்த குரங்கு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. இதனால் கடையின் உரிமையாளர் தரப்பில் முன்வைக்கக்கூடிய புகார் என்னவென்று பார்த்தால், அந்த ஒற்றை குரங்கு பிடிப்பதற்காக தீயணைப்பு துறையினருக்கும் வனத்துறையினருக்கும் தொடர்ந்து தாங்கள் தகவல் கொடுத்த போதிலும் இரு தரப்பிலிருந்து பிடிப்பதற்கு ஆட்கள் வராததால் கடையில் உள்ள பொருட்கள் சேதமடைந்ததால் தனக்கு 50,000 ரூபாய் வரை இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாலும் இந்த பகுதியில் ஒற்றை குரங்குகள் அதிகமாக சேட்டை செய்வதால் அதை பிடிக்க வனத்துறையினரும் அல்லது தீயணைப்பு துறையினரும் முன் வர வேண்டும் என கடையின் உரிமையாளர் செந்தாமரை தெரிவித்துள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.